அறிவார்ந்த இந்த அவையில் என்னை அழைத்து இந்த இனிய ஒரு பாராட்டு விழாவை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய புதுமை இலக்கிய தென்றல் அமைப்பின் தலைவர் ஐயா மீனாட்சி சுந்தரம் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய கவிஞர் வாசன் எழிலன் அவர்களே, பாராட்டுரை வழங்கிய திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் ஐயா பிரின்ஸ் என்ஆர்எஸ் பெரியார் அவர்களே, நன்றி உரையாற்றியிருக்கின்ற திரு கலையரசன் அவர்களே, மேலும் இலக்கிய தென்றல் நிர்வாகிகளே, இங்கே திரளாக கூடியிருக்கக்கூடிய அறிவு சமூகத்தின் குரல்களாக இங்கே வீற்றிருக்கக்கூடிய அறிவாளிகளே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, பகுத்தறிவாளர் கழகத்தின் தோழர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். எப்பொழுதெல்லாம் அறிவு சமுதாயத்திற்கு எதிராக அல்லது மூட நம்பிக்கைக்கு எதிராக ஒரு தாக்குதல் நிகழ்த்தப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஒரு பெரியார் புறப்படுவார் என்று சொல்வார்கள். அன்றைக்கு நடந்த அந்த நிகழ்வும் அப்படித்தான். பலரிடம் தொலைபேசியிலே பேசுகிற போது கேட்டார்கள், உங்களுக்கு எப்படி அந்த துணிச்சல் வந்தது என்று கேட்டார்கள். அவர்களுக்கு நான் சொன்ன ஒரே பதில், இந்த துணிச்சல் தந்தை பெரியாரிடமிருந்து எனக்கு வந்தது என்று சொன்னார். என்னை பற்றி குறிப்பிட்டு பேசுகிற போது இங்கே வரவேற்புரையாற்றிய நண்பர்கள் சொன்னபோது என்னை அதிகப்படியாக சொன்னார்கள். அந்த பாராட்டுக்குரியவனாக நான் இருப்பேனா என்று எண்ணி பார்க்கிற போது இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், அந்த இடத்தில் ஒரு ஆசிரியராக நான் என்ன செய்ய வேண்டுமோ என்னுடைய கடமையைத்தான் நான் செய்தேன். நாம் ஆன்மீகத்துக்கு எதிரானவர்கள் அல்ல, அல்லது வைதிக மதங்களுக்கு எதிரானவன் அல்ல. ஆனால் அந்த கருத்துக்களை அவர் பேச வேண்டிய இடம் அது அல்ல என்று நான் குறிப்பிட்டேன். ஒரு உண்மையான ஆன்மீகவாதி என்று சொன்னால் அவன் ஒரு பக்குவப்பட்டவனாக இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் துறந்தவனாக இருக்க வேண்டும். ஆனால் 5 நாடுகளிலே கிளைகளை வைத்துக்கொண்டு 2000 கோடி சம்பாதித்து கொண்டு நட்சத்திர விடுதியில் தங்கிக் கொண்டு வகுப்பெடுத்து 10,000 20,000 சம்பாதித்து கொண்டு இருப்பவனெல்லாம் ஆன்மீகவாதி என்று சொன்னால் நீங்கள் வள்ளலாரை என்னவென்று சொல்வீர்கள்? புத்தரை என்னவென்று சொல்வீர்கள்? விவேகானந்தரை என்னவென்று சொல்வீர்கள்? இது இன்றைய தேவையாக இருக்கிறது. இந்த கேள்வி ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் அன்றைக்கு நான் நிகழ்த்தினேன். நான் 15 ஆண்டுகளாக ஆசிரியராக இருக்கின்றேன். எனக்கு அரசு பணி வழங்கியது நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 2009ஆம் ஆண்டு. நாங்கள் பார்வையற்றவர்களெல்லாம் படித்திருக்கிறோம், எங்களுக்கு பணி தாருங்கள் என்று கேட்டபோது சிறிதும் சிந்திக்காமல் 200 பார்வையற்றவர்களுக்கு வேலை போட்டு கொடுத்து ஒரே கையெழுத்திலே பணி வாய்ப்பு தந்தார்கள். அப்படிப்பட்ட பின்புலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய
நான் அன்றைக்கு அமைதியாக அமர்ந்திருந்தேன் என்று சொன்னால் அதைவிட கேவலம் வேறு எதுவும் இருக்க முடியாது. என்னுடைய குடும்பத்தை பற்றி, என்னுடைய பின்புலத்தை பற்றி எல்லாம் சொன்னார்கள். இயல்பாகவே எங்கள் முன்ஜென்ம பிறவிதான் இந்த நிலைக்கு காரணம் என்று சொல்லுகிற போது, நாங்கள் இப்படி பிறந்து விட்டோம், அது பரவாயில்லை, எங்களுக்கு பழகிவிட்டது. ஆனால் எங்களை பெற்றவர்கள் என்ன பாடுபட்டிருப்பார்கள், இப்படிப்பட்ட குழந்தையை பெற்றதற்காக அவர்கள் எவ்வாறு ஒதுக்கி வைக்கப்பட்டிருப்பார்கள் என்பதை எண்ணி பார்க்கிற போதுதான் எங்களுக்கு இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் நான் அன்றைக்கு தள்ளப்பட்டேன். உண்மையிலேயே சொல்லப்போனால், ஒரு வீட்டில் ஒரு மாற்றுத்திறனாளி பிறந்தாலே அவரை வளர்ப்பதற்கு பெற்றோர்கள் என்ன பாடுபடுகிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். எங்கள் வீட்டில் 3 பிள்ளைகளும் மாற்றுத்திறனாளிகள். அப்படியென்றால் அந்த பெற்றோர்களின் மனது எப்படி குமுறியிருக்கும், அவர்கள் எப்படி இந்த சமுதாயத்தை எதிர்கொண்டிருப்பார்கள் என்று எண்ணி பார்க்கிற போது உண்மையிலேயே இப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு நாங்கள் 3 பேருமே ஒரு நல்ல ஒரு பெயரை பெற்றுத்தர வேண்டும் என்கிற வைராக்கியம் மற்ற உறவினர்கள் மத்தியில், சொந்தக்காரர்கள் மத்தியில் நாம் தலைநிமிர்ந்து நிற்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தை சிறு வயதிலிருந்தே நான் பெற்றுவிட்டேன். எனவேதான் இந்த கடவுள் சார்ந்த நம்பிக்கைகள், மதம் சார்ந்த நம்பிக்கைகள், இவற்றிலெல்லாம் எனக்கு சிறிதளவும் கூட நம்பிக்கை செல்லாததற்கு காரணம், இப்படிப்பட்ட ஒரு பெற்றோர்கள் நமக்கு கிடைத்திருக்கிறார்கள், இந்த பெற்றோர்களுக்கு நாம் ஒரு உயர்ந்த மதிப்பை பெற்றுத்தர வேண்டும் என்கிற அந்த முனைப்பு தான் நாங்கள் படித்து இந்த அளவுக்கு உயர்ந்து மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தை இன்றைக்கு நாங்கள் பூர்த்தி செய்திருக்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் இந்த திராவிட இயக்கங்கள் கொண்டு வந்த அந்த சமூக நீதி. திராவிட இயக்கங்கள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பகுத்தறிவு, சுயமரியாதை, இவற்றையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்ற வேண்டும் என்கிற அந்த முனைப்பு எனக்கு சிறு வயதிலிருந்தே தோன்றிவிட்டது. எனவேதான் நாம் பகுத்தறிவு சார்ந்து இயங்க வேண்டும் என்கிற பாதையை நான் தேர்ந்தெடுத்தேன். ஒரு ஆசிரியராக நான் பதவியேற்றவுடன் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் மாணவர்களை சிந்திக்க வேண்டும், எந்தெந்த இடங்களிலெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்கிறதை ஒரு பிரச்சாரமாக இல்லாமல், ஒரு போகிற போக்கில் நீங்கள் எதையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது, எல்லாவற்றையும் கேள்வி கேளுங்கள் என்று சொல்லி சொல்லி வளர்த்தேன். பள்ளியில் கூட ஆசிரியர்கள் ஆண்டு முழுவதும் பாடம் நடத்துவார்கள். ஆனால் அந்த பொதுத் தேர்வு வருகிற போது அந்த நுழைவுச் சீட்டை கொண்டு போய் அம்மன் கோயிலிலே வைத்து பூஜை செய்து விட்டால் என் மாணவன் வெற்றி பெற்று விடுவான் என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட ஆசிரியர்களும் நம்முடைய பள்ளித்தலத்தில் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் வேதனையான ஒன்று. இந்த நிலை மாற வேண்டும். பகுத்தறிவு என்பது என்ன? எல்லாவற்றையும் கேள்விகள், எல்லாவற்றையும் சந்தேகி, நுணுகி ஆராய்ந்து எது உண்மை எது பொய் என்பதை நீ முடிவெடு. ஆனால் மதம் அப்படி அல்ல. எல்லாவற்றையும் நம்பு, எதையும் கேள்வி கேட்காதே, சொல்வதை அப்படியே செய். இதுதான் சமயங்கள் சொல்லுகிற செய்தி. இன்றைக்கு அதுவும் குறிப்பாக இன்று காலையில் எழுந்தவுடன் தொலைக்காட்சியில் நாம் கேட்கிற ஒரு செய்தி, ஒரு நிகழ்ச்சி, ராசிபலன் பகுதி எல்லா தொலைக்காட்சியிலும் வருகிறது. ஒவ்வொரு வீட்டிலும் காலை எழுந்தவுடன்
படிப்பு என்று சொன்னான் பாரதி. அந்த படிப்பெல்லாம் போய்விட்டது. காலை எழுந்தவுடன் கைபேசி, காலை எழுந்தவுடன் தொலைக்காட்சி. அந்த தொலைக்காட்சியில் என்ன ஓடுகிறது? இன்றைய ராசி பலன், இன்றைக்கு யோகம் கொட்டப் போகிறது, நீங்கள் முதல் மதிப்பெண் எடுத்து விடுவீர்கள் என்று சொல்வான். அதாவது இதை கேட்டுவிட்டு அன்றைக்கு அந்த குடும்பத்தில் ஒரு மாற்றம், இன்றைக்கு முழுவதும் உங்களுக்கு சங்கடாசம் என்று சொல்லுவான். அவ்வளோதான் போச்சு. நல்லா இருந்தவங்க கூட அன்றைக்கி அது என்னது மூட் அப்செட் ஆகிடுவானு. இது ஒரு உளவியல் ரீதியான தாக்குதல். ஒரு ஜோசியர்கிட்ட போய், ஐயா எனக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க என்று கேட்டால் அவன் பொதுவாகத்தான் சொல்லுவான். உங்களுக்கு பண கஷ்டம் இருக்கும், அடுத்த 6 மாதத்துக்கு நீங்கள் எதை தொட்டாலும் விளங்காதுன்றான். அப்போ கூட இந்த நண்பன் ஒரு மாதிரி பார்ப்பான் இவனை, அப்படியா இவன் வேலைக்கு ஆக மாட்டான், டே நான் கிளம்புறேன்டா அப்படின்னு போயிடுவான். அதாவது ஒரு தொழிலை தொடங்கவிருந்தவன் ஜோசியரை பார்த்து கேட்டவுடன் அடுத்த 6 மாதத்திற்கு உனக்கு சங்கடாஷ்டமம் இருக்கிறது, நீ எதையும் செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிற போது அந்த செய்யக்கூடிய அந்த தொழிலை கூட அவன் கைவிட்டு வீட்டில் சும்மா உட்கார்ந்திருக்கிறானே, இதுதான் உங்கள் ஜோசியம் செய்கிற வேலை. ஆனால் அதை பகுத்தறிவு மறுக்கிறது. எவன் எதை சொன்னாலும் அதை அவன் சொல்வது சரிதானா, அதை ஏற்றுக்கொள்ளலாமா என்கிற அந்த பகுத்தறிவு இல்லாத காரணத்தால் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சிலர் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறிகளாக சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவேதான் இன்றைய சூழ்நிலையில் இந்த பகுத்தறிவின் தேவை என்பது அவசியம் எனப்பட்டதால் தான் நாம் இந்த பகுத்தறிவு சமுதாயத்திற்கு எதையாவது செய்ய வேண்டும் என்கிற முனைப்பில் என்னுடைய ஆய்வு பகுத்தறிவு சார்ந்து அமைய வேண்டும் என்கிற முடிவை நான் எடுத்தேன். அந்த வகையில் தமிழ் திரை இசை பாடல்களில் பகுத்தறிவு சிந்தனைகள் என்னும் என்னுடைய தலைப்பை தேர்ந்தெடுத்து சென்னை பல்கலைக்கழகத்தில் பதிவு செய்தேன். அப்பொழுது நந்தனம் அரசு கலைக்கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியர் திரு ஜெயபாலன் ஐயா அவர்கள் எனக்கு மிகுந்த ஒத்துழைப்பு தந்தார்கள். உண்மையிலேயே சொல்லப்போனால் எங்களை போன்ற பார்வையற்றவர்களெல்லாம் முனைவர் பட்டம் முடிப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல. உங்களுக்கு சராசரியாக தோன்றுகின்ற சில விஷயங்கள் எங்களுக்கு சவாலாக தோன்றும். ஒரு புத்தகத்தை படித்து காட்டுவதற்கு கூட நாங்கள் ஆள் தேடி செல்ல வேண்டிய கட்டாயம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் காலதாமதம் ஏற்பட்ட போதும் கூட அதை கனிவோடு பொறுத்து கொண்டு உன்னால் முடியும், நீ செய் என்று ஊக்கப்படுத்தினாரே அந்த வழிகாட்டி ஆசிரியருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் சொல்லுவார், முனைவர் பட்டம் எல்லோரும் வாங்கிவிடலாம், ஆனால் உங்களை போன்ற விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் படித்து மேலே வர வேண்டும் என்பதுதான் அவர் எனக்கு சொன்ன செய்தி. அதைத்தான் இன்றைக்கு நான் அவருக்கு நான் செய்யக்கூடிய ஒரு காரியமாக அந்த முனைவர் பட்டத்தை முடித்து இன்றைக்கு நான் ஒரு ஆசிரியராக என்னுடைய பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் நிச்சயமாக அது அவர் இல்லாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக என்னால் முடித்திருக்க முடியாது என்பதுதான் உண்மை. என்னுடைய தலைப்பாக இங்கே கொடுத்திருக்கிறார்கள், பகுத்தறிவு பற்றி பேசுங்கள் என்று சொன்னார்கள். பகுத்தறிவை பற்றி உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, நீங்களெல்லாம் அதில் காலங்காலமாக ஊறி இருக்கிறீர்கள். கொல்லன் தெருவில் எப்படி ஊசி விற்க முடியாதோ அதுபோல உங்களிடையே பகுத்தறிவு பற்றி நான் பேசினால் அது நன்றாக இருக்காது. ஆனால் என்னுடைய ஆய்வு சார்ந்த சில விஷயங்களை மட்டும் நான் இங்கே பதிவு செய்துவிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் என்று இருக்கிறேன். நான் முயற்சி பண்ணுறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல பகுத்தறிவு என்பது ஏன், எதற்கு, எப்படி என்கிற கேள்விகளை முன்வைத்து அதற்கான விடையை தேடுவதாக இருக்க வேண்டும். இத்தகைய போக்கு நம்முடைய சாக்ரட்டிஸ் காலத்திலிருந்தே தொடங்கிவிடுகிறது. சாக்ரட்டிஸ் கிரேக்க நாட்டு இளைஞர்களை ஒன்று திரட்டி, ஏத்தன்ஸ் நகர இளைஞர்களே எல்லோரும் வாருங்கள் என்று கூவி அழைத்தார். அதற்காக அவர் குற்றமும் சாட்டப்பட்டு விஷம் கொடுத்து கொல்லப்பட்டார்.
எதற்காக கொல்லப்பட்டார்? அவர் நாத்திகர் என்பதற்காகவா? இல்லை, கேள்வி கேட்டார் என்ற ஒரே காரணத்திற்காக. யாரை நோக்கி கேள்வி கேட்டார்? அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்டார். அந்த சாகர சமயத்தில் கூட அந்த விஷத்தை எப்படி பருக வேண்டும் என்று கேட்டவன் தான் சாக்ரட்டிஸ். கொடிய விஷத்தை, கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லுகின்ற விஷத்தை எப்படி உண்டு நான் எப்படி படுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டவன் சாக்ரட்டிஸ். அந்த புத்தகத்தை நான் படித்துவிட்டு கீழே வைக்கிற போது கண்ணீர் விட்டேன். அவன் நினைத்திருந்தால் ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துவிட்டு கிரேக்க நாட்டில் ஒரு பதவியை பெற்றுக்கொண்டு சென்றிருக்கலாம். அவன் அப்படி செய்யவில்லை. என்னுடைய பணி அது அல்ல. என்னுடைய பணி கிரேக்க நாட்டு இளைஞர்களை ஒன்று திரட்டுவது, அறிவார்ந்த சமுதாயத்தை உருவாக்குவது. இதுதான் என்னுடைய பணி என்று அவன் தீர்மானித்து விட்டான். அவ்வாறு அந்த காலகட்டத்தில் கேள்வி கேட்டவர்களையெல்லாம் கொன்று குவித்தார்கள். இந்த பூமி உருண்டையாக இருக்கிறது என்று சொன்னதற்காக கலீலியோ தண்டிக்கப்பட்டான். அது எப்படி நீ மதத்திற்கு எதிராக பேசலாம்? இந்த பூமி இறைவனால் உருவாக்கப்பட்டது என்று சொன்னார்கள் மதவாதிகள். ஆனால் அதை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதைவிட இந்த சூரியன், பூமி சூரியனை சுற்றி வருகிறது என்று சொன்னான் நம்முடைய அனக்சகோரஸ். அந்த அனக்சகோரஸையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை. அவனுக்கும் கொடிய தண்டனை கொடுத்து அவனையும் கொன்றார்கள். யாரெல்லாம் கேள்வி கேட்கிறார்களோ அவர்களை பேச விடாமல் தடுத்து தங்களுடைய சமயங்களை தூக்கி நிறுத்துவதில்தான் அன்றைய சமயவாதிகள் செயல்பட்டார்கள் என்று சொன்னால், இதை முதலாக பகிரங்கமாக எதிர்த்தவன் தான் ஃபயர்பாக். ஃபயர்பாகை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவன் ஒரு ஜெர்மனியில் பேராசிரியராக இருந்தார். அவர்தான் முதலில் இந்த உலகத்தை உண்டாக்கியவன் கடவுள் அல்ல, நான் கடவுளை நம்பவில்லை என்று பகிரங்கமாக எழுதி தி எசன்ஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி என்கிற நூலில் பதிவு செய்கிறார் ஃபயர்பாக். அப்படி அவர் அந்த நூலை வெளியிட்டதற்காகவே பேராசிரியர் பணியிலிருந்து அவர் தூக்கி எறியப்பட்டார். தன்னுடைய மனைவியின் ஒரு சிறு வருமானத்தில் தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டினார். இறுதி காலத்தில் அவர் வறுமையில் இறந்தார் என்பது செய்தி. எதற்காக? இந்த உலகம் அறிவார்ந்து இயங்க வேண்டும், இந்த உலகம் மதங்களின் பின்னால் செல்லக்கூடாது என்கிற ஒரு செய்தியை சொன்னதற்காக சமுதாயம் அவருக்கு கொடுத்த வெகுமதி தனிமையும் மரணமும். இப்படிப்பட்ட அந்த ஃபயர்பாக் தான் கார்ல் மார்க்ஸுக்கும் ஏங்கல்ஸுக்கும் ஒரு முன்னோடியாக இருந்தார்கள். கார்ல் மார்க்ஸ் அவர்களே சொல்லுகிறார், உலகத்திற்கு மூலதனத்தை வழங்கிய கார்ல் மார்க்ஸ் ஃபயர்பாகினுடைய அந்த வாக்கியத்தை சொல்லுகிறார், சமூக புரட்சியின் மூலமாகத்தான் இந்த மக்கள் கடவுளிடம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை மாற்ற முடியும் என்கிற மார்க்ஸ் பதிவு செய்கிறார். உலகத்திற்கே மூலதனத்தை வழங்கிய கார்ல் மார்க்ஸ் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு மூலதனம் இல்லாமல் தவித்தார் என்பது அது ஒரு வேறு செய்தி. இறுதியில் அவருக்கு சவப்பெட்டி வாங்குவதற்கு கூட பணம் கிடையாது. ஃப்ரெட்ரிக் ஏங்கல்ஸ் என்கிற அந்த நண்பர் தான் அவருக்கு உதவி செய்கிறார். இப்படி உலகம் முழுவதும் அறிவார்ந்து செயல்பட்டவர்களெல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் வரலாற்று செய்தி. இந்திய அளவில் பார்க்கிற போது நம்முடைய பகுத்தறிவுக்கு வித்திட்டவர் என்று சொன்னால் நாம் புத்தரை குறிப்பிடலாம். ஏனென்று சொன்னால் அன்றைக்கு இருந்த அந்த வைதிக மதங்களை எல்லாம் எதிர்த்து மக்களை ஒன்று திரட்டக்கூடிய அந்த பணியை புத்தர் செய்தார். கடவுள் இருக்கிறார் இல்லை என்பதெல்லாம் அவருடைய வாதம் அல்ல. மக்கள் கடவுள்
சாமி கும்பிடுகிறார்கள், கும்பிடவில்லை என்பது அவருடைய நோக்கம் அல்ல. ஆனால் மக்கள் மூட நம்பிக்கைகளை கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டு அதன் பின்னால் செல்லக்கூடாது என்று நினைத்துத்தான் புத்தர் ஒரு மார்க்கத்தை தொடங்கினார். அந்த வகையில் இந்தியாவில் பகுத்தறிவு இயக்கங்கள் தோன்றுவதற்கு ஒரு முன்னோடியாக இருந்தவர் நம்முடைய புத்தர் அவர்கள். அவர் தொடங்கியதுதான் அந்த சங்கம் என்கிற கோட்பாடு. சங்கம் என்றால் கூடுதல் என்று பொருள். அந்த சங்கத்தின் வழியாகத்தான் புத்தர் தன்னுடைய கொள்கைகளை, வைதிக மதத்தில் காணப்பட்ட அந்த மூட நம்பிக்கைகளை களைகிற வகையில் தன்னுடைய கொள்கைகளை முன்வைத்தவர் புத்தர் அவர்கள். அதன் பின்னால் ராஜாராம் மோகன் ராய், வேமண்ணா, பசவையா என்று பலர் வந்தார்கள். தமிழ்நாட்டில் வெங்கடாச்சலனார், வள்ளலார் உள்ளிட்ட சீர்திருத்தவாதிகள் தமிழக மக்களின் அறிவு வெளிச்சத்திற்காக உழைத்தவர்கள், பாடுபட்டவர்கள். அந்த வகையில்தான் இப்படிப்பட்ட அந்த பகுத்தறிவு வரலாற்றின் ஒரு முக்கிய மைல்கல்லாக நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் வருகிறார்கள். அதுவரையில் ஒரு குறிப்பிட்ட மனிதன், ஒரு தனி மனிதனாக போராடி கொண்டு வந்த அந்த பகுத்தறிவு போராட்டம் என்பது பெரியாரின் வருகைக்கு பிறகுதான் ஒரு இயக்கமாக மாறுகிறது. ஒரு சுயமரியாதை இயக்கம். 98-97% மக்களுக்காக ஒரு மனிதன் முன்வந்து ஒரு இயக்கத்தை தொடங்கி 2% மக்கள் 98% மக்களை அடக்கி ஆள்வதை பொறுத்து கொள்ள முடியாமல் வெகுண்டு எழுந்தவர் தான் பெரியார். ஒரு முறை ஒரு பொதுக்கூட்டத்தில் பெரியார்கிட்ட கேட்டாங்க, ஐயா நீங்கள் 2% மக்களை எதிர்க்கிறீங்களே 98% மக்களுக்காக என்று கேட்கிறார். அதுக்கு பெரியார் கேட்குறாரு, ஐயா நீங்கள் சந்தைக்கு போகிற பழக்கம் உண்டா அப்படின்னு கேட்குறாரு. நான் போவேன்யா. என்ன வாங்க போவீங்க? காய்கறி வாங்க போவேன் அப்படின்னா. காய்கறி வாங்க பணம் எதில் கொண்டு போவீங்கன்னு கேட்டார். நான் சுருக்கு பையில் கொண்டு போவேன் அப்படின்னார். பணத்தை ஏன் நீங்கள் சுருக்கு பையில் வந்து மடித்து அப்படியே இது சுருட்டி கொண்டு போகிறீங்க? வெளிப்படையாக வச்சு கொண்டு போக வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாரு. அதில் அந்த சந்தையில் வந்து திருடர்கள் அதிகமாக இருப்பாங்க, பணம் காணாமல் போயிடும், என் பணத்தை பத்திரப்படுத்துறதுக்காக தான் நான் சுருக்கு பையில் முடிஞ்சு கொண்டு போகிறேன். அப்போ சந்தைக்கு வரவெல்லாம் திருடனான்னு கேட்டார். இல்லை திருடன்னா அங்கங்கே யாராவது ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, அந்த அதுலேருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக தான் வச்சு கொண்டு போகிறேன். அந்த மாதிரி தான் நானும் 98% மக்களுக்காக அந்த 2% மக்கள் 98% மக்களை காப்பாற்றுவதற்காகத்தான் நான் இந்த பணியை செய்கிறேன் என்று சொன்னார். பெரியார் ஒன்று கடவுளுக்கு எதிரி அல்ல, மதங்களுக்கு எதிரி அல்ல. நான் சாதி என்கிற நச்சை அழிக்க வந்திருக்கிறேன் என்று சொன்னவர் தான் பெரியார். ஆனால் அந்த சாதி என்பது மதங்களின் பெயரால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மதம் என்பது கடவுளின் பெயரால் நிர்ணயிக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த எல்லாவற்றையும் அழிப்பது தான் என்னுடைய வேலை. செடியை மட்டும் பிடுங்குவது என்னுடைய வேலை அல்ல, அதன் வேரையே அறுப்பது தான் என்னுடைய வேலை என்று சொன்னார் பெரியார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் தமிழ்நாட்டில் சுயமரியாதை இயக்கம் ஒரு பெரும் பரவலாக வளர்ந்து வெகுசன மக்களிடையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி 1920களிலேயே ஒரு மிக பெரும் இயக்கமாக சுயமரியாதை இயக்கம் வளர்ந்துவிட்டது. அந்த சுயமரியாதை இயக்கம் தமிழ்நாட்டில் பரவியதன் காரணமாக அன்றைக்கிருந்த திரைப்படங்கள், அன்றைக்கிருந்த ஊடகங்கள் என்பது வெறும் திரைப்படங்கள் மட்டும்தான். இன்றைக்கு இருக்கிற மாதிரி ஊடகம்லாம் கிடையாது, அப்போ வெறும் திரைப்படம் தான். அப்படிப்பட்ட திரைப்படத்தில் அறிவார்ந்த கருத்துக்களை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தில்தான் நம்முடைய கலைவாணர் அவர்களும் உடுமலை நாராயணகவியும் எம்ஜி ராமச்சந்திரனும் திரைப்படங்களை சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள். அது பின்னாடி வரார்.
மகிழ்ச்சி மகிழ்ச்சி. 1930களில் ஒருபுறம் புராணங்களையும் இதிகாசங்களையும் முன்வைத்து திரைப்படங்கள் எடுக்கப்பட்ட காலகட்டத்தில் கலைவாணர் போன்றோர் உடுமலை நாராயணகவியின் துணையோடு அறிவு சார்ந்த பகுத்தறிவு சார்ந்த கருத்துக்களை பரப்பத் தொடங்கினார்கள். அதில் குறிப்பாக 1-2 பாட்டு மட்டும் சுட்டி காட்டி நான் கடந்து போகிறேன். உடுமலை நாராயணகவி எழுதிய பாடல் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும், நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும், பள்ளி என்னும் நிலந்தனிலே கல்வி தன்னை விதைக்கணும், பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவர்களாக்கணும் என்று உடுமலை எழுதியிருப்பார். இந்த பாடல்தான் நம்முடைய பள்ளிக்கூடங்களில் சொல்லித்தரப்பட வேண்டும். ஆனால் நம்முடைய மாணவர்கள் இன்றைக்கு சிந்திக்கிற ஆற்றலை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் கசப்பான உண்மை. அதன் பிறகு அவரை தொடர்ந்து கலைவாணர் அவர்கள் தன்னுடைய திரைப்படங்கள் மூலமாக எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ நல்ல தம்பி படத்தில், அதன் பிறகு மணமகள் திரைப்படத்தில் அந்த மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக தன்னுடைய கதை வசனங்களின் மூலமாக இந்த மக்களிடையே ஒரு பெருந்தாக்கத்தை ஏற்படுத்தினார். அதன் பிறகுதான் 1952இல் பராசக்தி என்னும் பெரும் புயல் வருகிறது. அந்த பராசக்திக்கு முன்பாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்த அந்த திரைப்பட பகுத்தறிவு திரைப்படங்கள் பராசக்தியின் வருகைக்கு பிறகு ஒரு 1000 வாலா வெடி போன்று தமிழ்நாட்டில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதை பற்றியெல்லாம் இங்கு இருக்கக்கூடிய பெரியவர்கள் அறிவார்கள். அவர்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அதன் பிறகுதான் உடுமலை நாராயணகவிக்கு பிறகு பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார் 1956 எழுத வருகிறார். பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் திரைப்படங்களுக்கு பாடல் எழுதியது வெறும் 3 ஆண்டுகள். அந்த 3 ஆண்டுகளில் அவர் எழுதிய பாடல்கள் கிட்டத்தட்ட 210 பாடல்கள். அந்த 210 பாடல்களிலேயே பெரும்பாலான பாடல்கள் பொது உடைமை சிந்தனைகளை சார்ந்து அவர் எழுதியிருப்பார். எல்லோருமே பகுத்தறிவு என்றால் பட்டுக்கோட்டை என்று புரிந்து கொள்கிறார்கள். அது தவறு கிடையாது. ஆனால் உடுமலை நாராயணகவிதான் முதலில் வைத்து போற்றப்பட வேண்டியவர் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். பட்டுக்கோட்டை என்பவர் பொது உடைமை கவிஞர். ஆனால் அவரும் கூட வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் பகுத்தறிவு கருத்துக்களை பேச தவறியது கிடையாது. இந்த நாடோடி மன்னன் படத்தில் ஒரு பாட்டு வரும். காடு விளைஞ்ச மச்சான் நமக்கு கையுங்காலம் தானே மிச்சம், காடு விளையட்டும் பொண்ணே நமக்கு காலம் இருக்குது பின்னே என்று பாடுவார். அதற்கு அந்த அம்மா சொல்லுவாங்க, அந்த சரணத்தில் வரும், இப்படியே உழைத்து கொண்டிருந்தால் நாம் முன்னேறுவது எப்போ என்று அந்த அம்மா கேட்கும். அதற்கு கஞ்சி கஞ்சி என்றால் வேலைக்கு ஆகாது, சிந்திச்சு முன்னேற வேணுமடி என்று அதற்கு பதில் சொல்லுவார். அதைவிட ஒருபடி தாண்டி போய் நானே போட போற சட்டம் நன்மை விளைந்திடும் திட்டம் என்று அன்றைக்கு அவர் பாடியிருப்பார். ஆனால் பின்னால் அவர் முதலமைச்சராக வருவார் என்று அவருக்கே தெரியாது. ஒரு மனிதன் உண்மையாக உழைத்தால் நிச்சயமாக அவன் எந்த உயரத்தையும் தொட முடியும் என்பதற்கு எம்ஜி ராமச்சந்திரன் ஒரு சிறந்த உதாரணம். அரசியலுக்கு அப்பாற்பட்டு நல்ல விஷயங்களை நாம் யாரிடமிருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம், தப்பு கிடையாது. தந்தை பெரியார் அவர்கள் கூட அதான் சொல்லுவார், நான் சொல்லுகிறேன் என்பதற்காக நீ ஏற்றுக்கொள்ளாதே, உனக்கு அது உண்மையாக பட்டால், உன் மனதிற்கு அது சரி என்று பட்டால் மட்டும் ஏற்றுக்கொள் என்று ஒரு தலைவன் சொல்லுகிறான் என்று சொன்னால் அது பெரியார் மட்டும்தான் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். அப்படிப்பட்ட நம்முடைய தமிழ் மரபு என்பது மாற்று கருத்துக்களை வரவேற்கிற மரபு, மாற்றார்களுக்கு மதிப்பு தருகிற மரபு என்பதை இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் நம்முடைய பின்னால் வருகிற நம்முடைய வாலி
5 தலைமுறைக்கு பாட்டு எழுதியவர். காலம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொடுத்துருது என்று சொன்னால் அது நிச்சயமாக உண்மை. 1950களில் எழுத ஆரம்பித்தவர் 2016 வரை எழுதினார். அவர்தான் உண்மையிலேயே பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதனாலே, உரிமைகளை பெறுவதெல்லாம் உணர்ச்சிகள் உள்ளதனாலே என்று அருமையாக எழுதியிருப்பார். அதைவிட இன்னொரு பாடல், அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு என்று பகுத்தறிவு சிந்தனைகளை எழுதி சென்றிருப்பார் கவிஞர் வாலி அவர்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அதன் பின்னால் வரக்கூடிய கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் எம்ஜிஆருக்காக பல பாடல்கள் எழுதியிருக்கிறார். அதன் பின்னால் வந்த வைரமுத்து, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி என்று எழுதியிருப்பார். இப்படி தமிழ் திரைப்பட ஊடகம் என்பது மக்களை எளிதில் சென்றடையக்கூடிய ஒரு ஊடகம். அப்படிப்பட்ட ஊடகத்தில் இப்படிப்பட்ட அறிவார்ந்த கருத்துக்களை சொன்னால் நிச்சயமாக அது மக்களை சென்று அடையும், சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று செயல்பட்டவர்கள்தான் நம்முடைய திரைப்பட கலைஞர்கள். அதிலும் எண்ணிக்கையில் மிக குறைவு. ஏனால் அது வணிகமயமாக்கப்பட்ட ஒரு துறை, அது ஒரு கனவு தொழிற்சாலை. அப்படிப்பட்ட தொழிற்சாலையில் நம்மால் இயன்ற அளவுக்கு அறிவு கருத்துக்களை எடுத்து வைக்கலாம் என்று முனைப்போடு செயல்பட்ட கலைஞர்கள்தான். என்னுடைய ஆய்வை நான் எடுத்து அதை வெளி உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கிற முயற்சியை நான் ஓரளவுதான் நிறைவு செய்திருக்கிறேன். இன்னும் முழுமையாக அதை நிறைவு செய்யவில்லை. இன்னும் எதிர்காலத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள், இனி வரக்கூடிய ஆய்வு மாணவர்கள் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்கிற ஆசை, அந்த ஆசையை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். இந்த அறிவார்ந்த சமுதாயம் உருவாக வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அது இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த இளம் தலைமுறை சிந்தித்து செயல்பட வேண்டும். அதுதான் முக்கியம். ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய பாடங்கள் இருப்பதை படித்து அப்படியே அதை விடைத்தாளில் எழுதி மதிப்பெண் வாங்கி சென்று விட்டால் போதும் என்கிற அந்த முறை இருக்கிறதே, அது சிந்திப்பதற்கு இடம் தரவில்லை. ஆனால் இன்றைக்கு ஓரளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது. அந்த விடைத்தாளில் கூட ஒரு 30% கேள்விகள் மாணவர்கள் சுயமாக சிந்தித்து எழுதக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு வடிவமைக்கப்பட்டு வருகிறது என்பது ஒரு உண்மையான வரவேற்கத்தக்க ஒரு செயல்பாடு. எனவே இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு தருணத்தில், அதுவும் குறிப்பாக பெரியார் உலவிய இந்த பெரியார் திடலில் என்னுடைய பகுத்தறிவு சார்ந்து என்னுடைய கருத்துக்களை எடுத்து முன்வைப்பதற்கு இதைவிட ஒரு சிறப்பான இடம் இருக்குமா என்பது எனக்கு தெரியாது. ஒரு ஆசிரியராக நான் எத்தனையோ மேடைகளில் பேசியிருக்கலாம், ஒரு ஆசிரியராக நான் எத்தனையோ வகுப்பெடுத்திருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பெரிய மேடையை அமைத்து கொடுத்த நம்முடைய புதுமை இலக்கிய தென்றல் அமைப்பிற்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். மேலும் இன்றைக்கு என்னுடைய பேச்சை கேட்பதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய என்னுடைய கல்லூரி பேராசிரியர், அவரை வைத்துக்கொண்டு நான் இதெல்லாம் பேசலாமா என்பது ஒரு அதிக பிரசங்கித்தனமாக இருந்தாலும் கூட, ஐயா அவர்கள் என்னை அன்றைக்கு உருவாக்கிய அந்த விதம்தான் இன்றைக்கு நான் இந்த அளவுக்கு உயர்ந்து நிற்பதற்கு காரணம் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். மேலும் என்னுடைய நண்பர் திரு செல்லதுரை அவர்கள், என்னுடைய உடன் பணியாற்றக்கூடிய ஆசிரியர் இங்கே வந்திருக்கிறார். பல பேர் சொன்னார்கள், அந்த பள்ளிக்கூடத்தில் நான் ஒருவன் எழுந்து கேட்டேன் என்று சொன்னார். நான் கேட்பதற்கு காரணமாக என்னுடைய பின்புலமாக அமைந்தவர் என்னுடைய ஆசிரியர் செல்லதுரை அவர்கள். என்னுடைய தந்தையும் இங்கே வந்திருக்கிறார். தந்தை என்னை கடந்த 42 ஆண்டுகளாக இன்றைக்கும் ஒரு குழந்தை போல் என்னை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தந்தை, அவருக்கு வயது 73 ஆகிறது. ஆனால் இன்றைக்கும் என்னை ஒரு குழந்தை போல பார்த்து கொண்டு எங்கள் மூவரையுமே வளர்த்து
இந்த அளவுக்கு கொண்டு வருவது என்பது ஒரு பெருந்தியாகம். இந்த நேரத்தில் என்னுடைய தாய் தந்தைக்கும் என்னுடைய நன்றியை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக்கொண்டு, நான் கேட்ட அந்த ஒரு கேள்வி இன்றைக்கு தமிழ்நாட்டில் என்னை அடையாளப்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால், மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், நிச்சயமாக எப்பொழுதெல்லாம் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக அல்லது அறிவார்ந்த அந்த அறிவுக்கு எதிராக தாக்குதல் தொடுக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் பெரியார் நிச்சயம் வருவார் என்று சொல்லி, அது நிச்சயமாக தமிழ்நாடு எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக திகழும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து, இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நான் நன்றி பாராட்டி, இந்த நேரத்தில் என்னை இந்த விழாவுக்கு தனிப்பட்ட முறையில் அழைத்த நம்முடைய கரு அண்ணாமலை அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொண்டு, திராவிடர் கழகத்தினுடைய தோழர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. என்னை வாழ்த்துரை வழங்கிய நம்முடைய பிரின்ஸ் பெரியார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இதுவரை என்னுடைய கருத்துக்களை பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி, ஏதேனும் பிழை இருந்தால் பொறுத்து கொள்ளுங்கள், இதுதான் என்னுடைய முதல் மேடை என்று சொல்லி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு. வணக்கம்.